வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பிப்ரவரி 27, 2021. தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது உலக செய்திகள். வறுமை ஒழிப்புக்காக பாடுபட்டவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி பெய்ஜிங்கில் பிப்ரவரி 25 நடைபெற்றது. சீனாவில் வறுமையை ஒழிக்க கடந்த 40 ஆண்டுகளாக நடந்த போராட்டம் முழு வெற்றி பெற்றுள்ளது. இதனை அடுத்து பெய்ஜிங்கில் பிப்ரவரி 25 வறுமை ஒழிப்புக்காக பாடுபட்டவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சைனா ஒரு கம்யூனிசம் நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் கடந்த 2 மாதங்களாக நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வின் முடிவில் பைசர் கொரோனா தடுப்பு மருந்து கரோனா வைரசுக்கு எதிராக அனைத்து வயதினருக்கும் சிறந்த பலனை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சத்திற்கு அதிகமான மக்களிடம் ஜேர்னல் ஆஃப் மெடிசின் நடத்திய மருத்துவ பரிசோதனையிலும் பைசர் கரோனா தடுப்பு மருந்து சிறந்த பலனை அளிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கரோனா தடுப்பூசி தான் இந்த பைசர் கரோனா தடுப்பு மருந்து என்பதாகும். சவுதி அரேபியாவில் விஷன் 2030 என்ற பெயரில் சவுதி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் தலைமையில் புதிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விஷன் 2030 கீழ் பெண்கள் இராணுவ படை உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தேசிய செய்திகள். தமிழகத்திற்கான தேர்தல் பார்வையாளர்களாக தர்மேந்திர குமார், அலோக் வர்தன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறப் போவது குறிப்பிடத்தக்கது. அதனை அடுத்து தேர்தல் பார்வையாளர்களாக 2 நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய நிறுவனமான பாரத் பயோடெக் கோவேக்சின் தடுப்பூசியை தயாரித்து வருகிறது. இந்நிலையில் 2 கோடி தடுப்பூசி வாங்குவதற்கு பாரத் பயோடெக் நிறுவனத்துடன் பிரேசில் நாடு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்திய மக்களுக்கு கோவேக்சின், கோவிஷீல்டு ஆகிய தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு தடுப்பூசிகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து பிரேசில் நாட்டுடன் இந்த கோவேக்சின் தடுப்பூசியை வழங்குவதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் குறித்த புகார்களை அளிக்க சி விஜில் செயலியை தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அறிமுகப்படுத்தியுள்ளார். ஒவ்வொரு மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அயோத்தியில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசிடம் உத்தரப்பிரதேச அரசு பரிந்துரை அளித்தது. இதையடுத்து மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விமான நிலையம் கட்டுமான பணிக்காக மாநில அரசு ரூபாய் 1000 கோடியும் மத்திய அரசு ரூபாய் 250 கோடியும் ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் கீழே செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக செய்திகள். புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து மூலக்கூறுக்கு நிலையான மாற்றை சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். சென்னை ஐஐடியின் உயிரி தொழில்நுட்பவியல் துறை இணை பேராசிரியர் ஸ்மிதா ஸ்ரீவாஸ்தவா ஆராய்ச்சிக்கு தலைமை வகித்துள்ளார். புற்றுநோய் மருந்தான டோபோடோகான், இரினோடோகான் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் முக்கிய மூலக்கூறின் நிலையற்ற தன்மையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். கேம்டோதெசின் என்பது கேம்டோதெக்கா அக்யூமினாட்டா மற்றும் நோத்தபோடைட்டஸ்
நிமோனியானா மரங்களிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஆல்கலாய்டு ஆகும். கேம்டோதைசின் நிலையான முறை 100 தலைமுறைகளை கடந்து செயலாற்றும் வல்லமை படைத்தது என ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் டாக்டர் ஜே. ஜெயலலிதா பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் பழனிசாமி காணொளி காட்சி மூலமாக பல்கலைக்கழகத்தை திறந்து வைத்தார். நியமன செய்திகள். ஐநா சுற்றுச்சூழல் திட்ட அமைப்பின் நிர்வாக பிரிவு தலைவராகவும் அந்த அமைப்பின் துணை பொதுச் செயலாளராகவும் இந்திய பொருளாதார நிபுணர் லிகியா நோரென்ஹாவை ஐநா பொதுச் செயலர் அன்டோனியா குட்ரஸ் நியமித்துள்ளார். லிகியா நோரென்ஹா ஐநா சுற்றுச்சூழல் திட்டத்தின் பொருளாதார பிரிவின் இயக்குநராக கடந்த 2014 சேர்ந்தது முதல் பருவநிலை மாற்றம், ஆற்றல் மேம்பாடு, பசுமை பொருளாதாரம், வர்த்தகம், நிதி உள்ளிட்ட பிரிவுகளில் பணியாற்றியுள்ளார். அடுத்து விளையாட்டுச் செய்திகள். அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் இந்திய ஆல்ரவுண்டரான யூசுப் பதான் ஓய்வு பெறுகிறார். யூசுப் பதான் IPL போட்டியில் 2வது அதிவேக சதமடித்தவர் என்ற சாதனையையும் IPL போட்டியில் 16 முறை ஆட்ட நாயகன் விருதையும் வென்றுள்ளார். இதன் மூலம் IPL போட்டியில் அதிக முறை ஆட்ட நாயகன் விருது வென்றவர்கள் வரிசையில் 3வது இடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து இந்திய வேகப்பந்து வீச்சாளர் வினய்குமார் ஓய்வு பெற்றார். வினய்குமார் 2004-2005 சீசனில் ரஞ்சி கிரிக்கெட்டில் அறிமுகமானார். வினய்குமார் தலைமையிலான கர்நாடக அணி 2013-14, 14-15 சீசனில் ரஞ்சி கோப்பை வென்றது குறிப்பிடத்தக்கது. முக்கிய தினங்கள். உலக தன்னார்வ தொண்டு நாள் பிப்ரவரி 27 அன்று அனுசரிக்கப்படுகிறது. அரசு சாரா அமைப்பு துறை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கம். ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்புடனும் உழைக்கும் உலகளாவிய மக்களை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस பார்க்க போறோம். வறுமை ஒழிப்புக்காக பாடுபட்டவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? விடை பெய்ஜிங்கில். வறுமை ஒழிப்புக்காக பாடுபட்டவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி பெய்ஜிங்கில் என்று நடைபெற்றது? விடை பிப்ரவரி 25. சவுதி அரேபிய இளவரசர் யார்? விடை முகமது பின் சல்மான். சவுதி அரேபிய அரசு பல்வேறு திட்டங்களை எந்த பெயரில் செயல்படுத்தி வருகிறது? விடை விஷன் 2030. தமிழகத்திற்கான தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் யாவர்? விடை தர்மேந்திரகுமார், அலோக் வர்தன். இந்திய நிறுவனமான பாரத் பயோடெக் எந்த தடுப்பூசியை தயாரித்து வருகிறது? விடை கோவேக்சின். பாரத் பயோடெக் நிறுவனத்துடன் எந்த நாடு 2 கோடி தடுப்பூசி வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது? விடை பிரேசில். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? விடை சுனில் அரோரா. தேர்வு
தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் குறித்த புகார்களை அளிக்க அறிமுகப்படுத்தியுள்ள செயலி எது? விடை சி விஜில். அயோத்தியில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசிடம் எந்த அரசு பரிந்துரை அளித்தது? விடை உத்தரப்பிரதேசம். புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து மூலக்கூறுக்கு நிலையான மாற்றை எந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர்? விடை சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள். சென்னை ஐஐடியின் உயிர் தொழில்நுட்பவியல் துறை இணை பேராசிரியர் யார்? விடை ஸ்மிதா ஸ்ரீவாஸ்தவா. புற்றுநோய்க்கு பயன்படுத்தப்படும் எந்த மருந்தின் முக்கிய மூலக்கூறின் நிலையற்ற தன்மையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர்? விடை டோபோடோகான் இரினோடோகான். கேம்டோதெசின் நிலையான முறை எத்தனை தலைமுறைகளை கடந்து செயலாற்றும் வல்லமை படைத்தது என ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்? விடை 100. ஆண்டு விழுப்புரத்தில் யார் பெயரில் பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டுள்ளது? விடை டாக்டர் ஜே ஜெயலலிதா. ஐநா பொதுச் செயலர் யார்? விடை அன்டோனியா குட்ரஸ். ஐநா சுற்றுச்சூழல் திட்ட அமைப்பின் நியூயார்க் பிரிவு தலைவராக யாரை நியமித்துள்ளார்? விடை லிகியா நோரோன்ஹா. உலக தன்னார்வ தொண்டு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? விடை பிப்ரவரி 27. பிப்ரவரி 26 குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். தாராபூர் அணுமின் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. கொமோரோஸின் தலைநகரம் எது? விடை ஆப்ஷன் ஏ மோரோனி. சன்ஃபீல் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் பி அசாம். அங்கோலாவின் நாணயம் என்ன? விடை ஆப்ஷன் பி நியூ குவான்சா. கோட்டேஸ்வர் அணை பின்வரும் எந்த நதியில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் ஏ பாகிரதி. கங்கை உருவாகும் இடத்தில் பாகிரதி என அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. டுடே குவிஸ் கொஸ்டின்ஸ். 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவிற்கு முதல் தங்கம் வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ சுஷில் குமார், ஆப்ஷன் பி ரவிக்குமார், ஆப்ஷன் சி யோகேஸ்வர் தத், ஆப்ஷன் டி பஜ்ரங் பூனியா. சந்திரயான் 2 விண்கலம் எப்போது விண்ணில் ஏவப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ அக்டோபர் 2018, ஆப்ஷன் பி ஜனவரி 2019, ஆப்ஷன் சி ஜனவரி 2022, ஆப்ஷன் டி டிசம்பர் 2021.
மாணவர்களுக்காக K-Phone என்ற இலவச இணைய வசதி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம்? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆப்ஷன் டி ஹரியானா. கிரண்ஜீத் கவுர் பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்பானவர்? ஆப்ஷன் ஏ ஓட்டப்பந்தயம், ஆப்ஷன் பி மல்யுத்தம், ஆப்ஷன் சி ஈட்டி எறிதல், ஆப்ஷன் டி குண்டு எறிதல். உலக பால் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜூன் 1, ஆப்ஷன் பி ஜூன் 2, ஆப்ஷன் சி மே 30, ஆப்ஷன் டி மே 31. இந்த குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட இந்த குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அப்டேட் ஆகும். இன்றைய திருக்குறள். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். விளக்கம். தன் சினம் செல்லுபடியாகும் மெலியவரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர். செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் காத்தால் என்ன, காக்காவிட்டால் என்ன? இன்றைய கரண்ட் அஃபேர்ஸோட PDF டவுன்லோட் பண்றதுக்கு vishainacademy.com வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷைன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.